ஏ லவுட் ஸ்பீக்கர் தெருநாய 5க்கும் 10க்கும் சோத்துக்கு வழி இல்லாம பிச்சை எடுத்துட்டு கிடக்குற தெருநாய பிச்சைக்கார நாய. யாரது மாயக்கா? சகிலா சகிலா சகிலா. யாராது? அதான்யா பார்த்தவன பத்திக்கிட்டு எரியுமே. நீங்க பார்த்ததுல எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. செருப்ப கழட்டி உன்னை தலை மேலயும் வாய் மேலே 4 அடி பண்ணி நாலு முண்டை. சாரோட பிராக்டிஸ். யாரடி அவன் இவன் கேட்டு மென்ஷன் பண்ணி போட்டிருக்கிற ஸ்டோரி? யார வந்து அவன் இவன் கேக்குற? பொழந்துருவானு உனக்கு சாமான பதம் பாத்துருவானுவ. அடக்கிட்டு உக்காந்துரு. நீ பஜாரி மாதிரி கத்திட்டு இருக்க. பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்ணணும் தெரியாது. உன்னெல்லாம் நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவன் பார்த்தா ஓ நீ அந்த மாதிரி பொண்ணா நீ? என் கையில மாட்டின மண்டையில இருக்கிற அந்த 4 மணி ஆஞ்சு போடுவேன் நானு. புறம்போக்கு நாய பொறுக்கி நாய. வாயை திறந்த வாயிலே எத்திய தூண் துப்பிடுவேன். யாரடி கெட்டு போட்டு வச்சிருக்க? மெண்டல் தற்குறி நாய. யார சொல்றான்? மானங்கட்ட நாய. நீ வாடி என்கிட்ட வாடி. என்கிட்ட வந்து பேசுடி. உன் வீட்டுல கூப்பிடலடா வந்துட்டல. வேணாப்பா. ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா. உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா. ஒன்லி பில்டப்புப்பா. ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட வாடி. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் கிட்ட போலாம். தம்பி நம்ம பசங்க எத்தனை பேருன்னு சொன்னீங்க? 6 பேர். 6 பசங்க ஒரு பொண்ணு போட்டா என்ன ஆகும்? தரங்கட்ட நாய. 5க்கும் 10க்கும் கஞ்சிக்கும் வழி இல்லாத நாய் நீ. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருவானுவோ. மூடிக்கிட்டு உக்காந்துரு. என் டாப் கலர் இருக்கட்டும். உங்க டாப்ப எவனும் காட்டாம பாத்து போங்க. பொண்ணு பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காச்சு. நானும் உன்னை அப்படி பாத்துட்டேன்னு வச்சுக்க. இதுக்குதான் உன்னை கிளம்பி வருவேன். இதோட மூடிக்கிட்டு இருந்து உனக்கு வார்னிங்கா குடுக்கறேன் நானு. என்னங்க என்னடி நொன்னாங்க? இடுப்புல எட்டி போச்சுன்னா செத்து போயிரு. ஓடி போயிரு. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா விரைவு பேருந்துகள் எல்லா பேருந்துகளிலுமே பெண்களுக்கு வந்து இலவசம்னு சொல்லி தான் தேர்தல் அறிக்கை அவர் கொடுத்தாரு. அதே மாதிரி 2500 ரூபாய் கொடுப்போனாரு. தாய்மாமன் சீருனாரு. சிலிண்டர் 6 சிலிண்டர் வந்து மாசத்துக்கு ஃப்ரீனாரு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? மாற்றத்தை தாண்டி ஏமாற்றத்தை தான் வாக்களித்த மக்களுக்கே அளித்திருக்கிறது. ஏங்க அப்ப தொகுதி ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? இல்லாத புது பழக்கத்தை ஏன் ஏற்படுத்த சொல்றேன்? இனிமேல் யாராவது 10 ரூபாய் சேர்த்து வாங்கினா நீங்க என்கிட்ட சொல்லுங்க. 10 ரூபாய் சேர்த்து வாங்க மாட்டாங்க. வாங்கினா நீங்க சொல்லுங்க கேட்போம். ஓகேவா? அவ்வளவுதான். போலாம். எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டில் கூட நான் பாக்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. இன்னும் கொஞ்சம் சேர்க்கட்டுமா? ஆமா கொஞ்சம் ஊத்து. இது ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர். இந்த பார்வையா இருக்கு. பல பேரோட உந்துதலை ஊக்கமா எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். ஆனா த்ரிஷாவை விட்டு வர மாட்டேன். தளபதி கேட்டேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இபில இருந்து நமக்கு வந்து கரண்ட் பில் சைக்கிள் கரெக்டா 15ஆம் தேதி மே இன்னைக்கு வந்து கரண்ட் பில் எடுத்தாங்க. ஆனா 200 யூனிட் மின்சாரம் வந்து கேன்சல் ஆகல. பழைய மாதிரி அந்த 100 யூனிட் தான் கழிச்சு போட்டிருக்காங்க. அந்த 200 யூனிட் ஃப்ரீ மின்சாரம் வந்து கிடைக்கல. ஆப்பு கண்ணுக்கு தெரியாதடியோ. தண்ணி அங்க கிடைக்கு சீப்பா இருக்கு. ஆண்டி வெளியில போனா 10 ரூபாய் பாட்டில், இங்க 2 ரூபாய்க்கு பாக்கெட் கொடுக்குறான். பாருங்களேன், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்டர் பாட்டில் வெளியில வாங்கினா காஸ்ட்லியா இருக்கும்னு சொல்லிட்டு டாஸ்மாக்ல போய் வாட்டர் பாக்கெட் வாங்குறாங்க. அதாவது 2 ரூபாய் வாட்டர் பேக்கெட் டாஸ்மார்க்ல கிடைக்கல. என்ன மாமி வாயை திறந்தாலே ஒரே போய் பட்டையும் கொட்டையுமா வந்து நின்று இருக்கேன். ஐயோ கிழட்டு சிரிக்கி இவ உறுத்தி கையில இருக்கிற ரகை எல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குறது பாருங்க. தேங்காய கொண்டு அடிச்சேன்னு வச்சுக்க பொழந்துருவன். மரியாதை ஓடி போயிருக்கு. 2 ரூபாய்க்கு வாட்டர் பேக்கெட் எல்லாம் கிடைக்கிறது இல்ல மாமி. ஸ்டார்டிங்கே 10 ரூபாய் சின்ன பாட்டில் தான். இவாரு நான் வந்து பெண்கள் மீது கை வைக்கிறது இல்ல. அதனால என்ன பண்றேன், லைட்டா தள்ளி விடுறேன். வீட்டுல போய் லேண்ட் ஆகி போ. இந்த கிழவிகள் இருந்து முதல்ல போன போடுங்கப்பா. ஊர் முழுக்க பொய்யா பேசிக்கிட்டு தெரியுது. தல ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிழவியை போட்டு தள்ளிடுறேன். இப்போ 8000 ரூபாய் எங்களுக்கு கூப்பன் தொகை தரேன்னாரு. நாங்க அதை கூட மதிக்காம நாங்க அந்த விஜய்க்கு போட்டோம். விஜய் 2500 ரூபாய் போடணும்னு வாக்கிட்டு இப்போ எங்களுக்கு போடாம 1000 ரூபாய் தான் போடுறேன்னாரு. அதுக்கு எதுக்கு அவர் வாக்கு? கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ பேக் அடிச்சிட்டான் பாத்தியா? நான் தான் சொன்னல பேக் அடிச்சிரேன். பேக் அடிச்சிட்டான் பாரு. இவன் தான் ரேவஸ்டிரியோட பயங்கரமா ஜம்ப் பண்ணக்கூடிய ஆள்ரா. இந்த கீர்த்தனா மேடம் இருக்காங்க இல்லையா, என்ன சொல்றாங்கன்னாக்கா
முந்தைய இருந்த அரசு வந்து கஜானாவை வந்து வலிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. முன்னாடி இருந்த கவர்மெண்ட் 10 லட்சம் கோடி வந்து உங்களுக்கே தெரியும் கழுவி எடுத்துட்டு போயிட்டாங்க. வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா அவங்க கிட்ட சொல்லுங்க, கஜானான்றதுமா இந்த KGF படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி பெட்டியை திறந்த உடனே ஒரே பணமா இருக்கும், அதெல்லாம் கிடையாது. கஜானா தமிழ்நாடோடைய கேஷ் ஃப்ளோ, அதுதான் கஜானா அப்படின்றத வந்து சொல்லி கொடுங்க, கிளாஸ் எடுங்க, அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இவன மாதிரி பைத்தியக்காரனுக்குலாம் எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது? எங்களுக்கு நாங்க கேக்குறது எங்களுக்கு டைம் கொடுங்க. எப்ப செத்ததுக்கு அப்புறமா? ஆமா. நீங்களா இப்ப எலெக்ஷன் டைம்ல இல்ல, நீங்க எல்லாருமே MLA-க்கள் ஆயிட்டீங்க, அமைச்சர் ஆயிட்டீங்க. எனக்கு நாளைக்கு வீட்டு வாடகை கட்ட கூட பைசா இல்ல, ஆனா அவருடைய ஆண்டு வருமானம் பாத்தீங்கன்னா 24 லட்சம் ரூபாய். அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு என்ன அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும் தாங்க சேரும். விடிய காத்தால எங்க வந்திருக்கோம்னா நம்ம சொந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். நாங்க சென்னையில ஒரு சொந்த வீடு வாங்கிட்டோம். இந்த அபார்ட்மெண்ட்லயே பெஸ்ட் ஃபால் சீலிங் இதுதான் நம்ம வந்து கண்டிப்பா சொல்லலாம். சார் பார்க்கவே கஷ்டமா இருக்குங்க. இப்படி ஒரு ஏழை நான் பார்த்ததே. அது இவர் எந்த மாதிரி ஒரு ஏழைனா நவீன ஏழை. எந்த அளவுக்கு நவீன ஏழைனா இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இவரோட சொத்து மதிப்பே 2 கோடி ரூபாய் பக்கம் இருக்கு. அது போக 54 லட்சம் மதிப்புள்ள தங்க நிறைங்க இருக்கு. 7 லட்சம் ரூபாயில ஒரு கார் இருக்கு. மறுபடியும் ஒரு 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி நிறைங்க இருக்கு. ஏழை ஒரு என்ன ஏழை, நவீன ஏழை. ஐயா தர்மங்கிரும ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. இந்த பாடி சோடாவை அப்படியே பேக் பண்ணி வெளியில பாஸ் பண்ணுங்க. இவ்வளவு சொத்து வச்சுக்கிட்டும் அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்டுறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையேன்னு ராஜ்மோகன் அண்ணன் பேசுறாருன்னா, தாவேகா தொண்டர்கள் ஏன்னே பொய் பேசுறேன்னு கேட்கணும். கேட்க மாட்டோமே, ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டோமே. மானம் கெட்ட போயில ரீல்ஸ் அரசை விட்டு ரியாலிட்டிக்கு வாங்க அப்படின்னு ஏன் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னாருனாக்கா, சோழிங்கநல்லூர்ல ஒரு தீ விபத்து ஒரு ஃபேக்டரியில நடக்குது, ஒரு MLA ஆய்வு பார்க்க போறீங்க, இந்த மாதிரி ஜூம் எல்லாம் எடுத்து ஒரு பாட்டு வேற BGM எல்லாம் போட்டு ரீல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. இந்தியாவின் எதிர்கால தூண்கள். நீங்க தானப்பா 2500 ரூபாய் கொடுப்போம், மாற்றம் வேணும் அப்படின்னு வந்திருக்கீங்க, அப்ப கொடுத்தனா ஆகணும். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. பாருங்க மக்களே, ரீல்ஸ் பார்த்து ஓட்டு போட்டா இதுதான் பதில். நல்ல திட்டமும் தொடராம இப்படி பண்ணுவாங்க. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். நம்ம இந்த டெல்டா பகுதியில இருக்கிற விவசாயிங்க ஒரு கொடுமையை ஒண்ணு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம். விவசாயிங்க பொய் சொல்ல மாட்டாங்க. ருக்கோ ஜரா சபர் கரோ. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நெல் மூட்டைக்கு 40 ரூபாய் 50 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து தாவேக்கா அரசு பாத்தீங்கன்னா நெல் மூட்டைக்கு சமமா எல்லார்கிட்டயும் 60 ரூபாய் வாங்குறாங்க. இவங்க தான் வந்து நெல் மூட்டைக்கு பணம் வாங்குறத வந்து தடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா இப்போ 60 ரூபாய் வாங்கியிருக்காங்க. இது நியாயமா? இப்ப என்னங்கிறதுக்கு ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய், நான் 10,000 ரூபாய்க்கு மேல நான் கொடுத்திருக்கேன் பணம். 10,000 ரூபாய் ஒரு விவசாயி 10,000 ரூபாய் கொடுத்தா இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்க விவசாயிகளா எவ்வளவு அமௌண்ட்? தமிழ்நாடு கடனே அடைஞ்சிரும். ஒரு விவசாயம் பண்ணவே தமிழ்நாடு கடனே அடைஞ்சலாம் போல. அந்த அளவுக்கு பணம் எங்கதான் போகுது? யாராவது வருவாங்க சார், பணம் கொடுங்கன்னு உங்களை மிரட்டுவாங்க. அது எப்படி முடியும்? நான் தான் வருவேன், பணம் வேணும், நான் தான் கேட்பேன். ஸ்டார்ட் பண்ணு. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.